அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசு தீபன். இன்றைக்கி தேனி வருசநாடு பகுதியை சுற்றியுள்ள ஒரு 98 கிராம மக்களை இன்றைக்கி அங்கே இருக்க கிராமங்களை இன்றைக்கி புலிகள் காப்பகமாக மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் என்னென்னா அங்கே இருக்க மக்களை ஆகஸ்ட் 28க்குள்ளே எல்லோரும் வெளியேற்றணும். அப்படி வெளியேறலான்னா துணை இராணுவத்தை வச்சு வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டிருக்கு. அப்போ இதை ஒட்டி நாங்கள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் மாணவர்கள் ஆய்வுக்கு போனோம். அப்போ அந்த மக்களோட கருத்தை கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 தலைமுறைகளாக இந்த கிராமப்புறங்களில் நாங்கள் இருக்கோம். இங்கே இருக்க வனத்தை உருவாக்குனதில் எங்களோட பங்குன்றது ஒரு முக்கியமானது. இன்றைக்கி எங்களை வெளியேற்றணும்னு இன்றைக்கி தொடர்ச்சியாக கடந்த 5 வருடமாக இன்றைக்கி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்ருக்கு. இதனால் எங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக நாங்கள் இந்த இடத்த விட்டு போனோன்னா எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது, எங்களோட பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகிறது எப்படின்றது எங்களோட எடுத்துக்கிட்ட வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வாழ்வாதாரமே இங்கே இருக்க விவசாயம் தான். இந்த இடம் எங்களுக்கு முக்கியமானது. இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். அப்படியே போகிறதா இருந்தால் எங்களை கொன்னுட்டு இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத மக்கள் கருத்து தெரிவித்தாங்க. ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை மயிலை ஒன்றியம் தும்மக்குண்டு பஞ்சாயத்து பாலசுப்ரமணியம் கிராமம். இது நாங்கள் ஒரு 4 தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 3 தலைமுறை முடிஞ்சு 4 தலைமுறையாக ஓடிக்கிட்டு இருக்கு. குறைஞ்சது ஒரு 91 வருஷம் 92 வருஷம் ஆச்சு. எங்கள் சியாம்பாட்டன் காலத்தில் இருந்து காலத்துலேருந்து 91 வருஷம் ஆச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் 28ஆம் தேதி மக்களை வெளியேற்றுறதுக்காண்டி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ரொம்ப ஃபாரஸ்ட் தொல்லை. ஒரு விறகு கூட எடுத்து தீயடிக்க முடியாத அளவுக்கு. முதல்ல இந்த பிரச்சனை வரல. நாங்கள் 80 வருஷம் அந்த ஊரில் இருக்கோம்ல. இத்தனை ஆண்டுகளாக இருந்துட்டு இப்போ காட்டை விட்டு வெளியேறு வீட்டை விட்டு வெளியேறுண்டு அந்த சனம் பூரா எங்கன போய் தங்கும். ஊரை விட்டு வெளியேற்ற நாங்கள் காடு வச்சு 3 தலைமுறை ஆச்சு. 3-4 தலைமுறை ஆக போகுது. இந்த இடத்துல காத்தக்காரு ஊர் வளர்த்துக்குள்ள நாங்கள் ஊரை விட்டு வெளியேறினா நாங்கள் எங்கே போகிறது? இங்கே இயற்கையான காற்று, இயற்கையான மாடு இதை வச்சு வளர்த்து பூராமே சர்வீஸ் ஆயிடுச்சு. இன்னி போய் அடுத்த கிராமத்துக்கு எங்களை விட்டு அடுத்த இதுக்கு போங்கன்னு சொல்லி ஃபாரஸ்ட்காரங்கன்னு சொல்கிறாங்க. விவசாயத்தை வச்சு தான் வாழ்ந்துருக்கு மக்கள். விவசாய லைஃப் நம்ம நினைச்சு வாழ்வாதாரம் இழந்து காந்துருக்கேன். நான் ரோட்டில் செடி கட்டிக்கிறேன். மரத்து வெட்டுறோமா, மட்டை வெட்டுறோமா, சந்தன மரத்தை வெட்டுறோமா, நாங்கள் என்ன செஞ்சோம்? எலிக்கு வெட்டணுமா அந்த காட்டை வச்சு தான் இப்போ நாங்கள் போல பறிச்சுக்கிட்டோம். நாங்கள் ஆறுக்கு போய் அவங்ககிட்ட போய் எங்களுக்கு 10 ரூபா கொடுத்து கேட்கல. எலிக்கு போய் அதை வச்சு தான் பழச்சிக்கிட்டோம். நம்ம இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேற முடியாதுப்பா. நாங்கள் இந்த ஊர்லேயே தான் இருப்போம். செத்தாலும் இந்த ஊர்லேயே, பழச்சாலும் இந்த ஊர்லேயே. 10 வருஷத்துக்கு மேலே ரோடு போடலை. வழி இந்த வருஷநாடுக்கு தெற்க இருக்க ரோடு எந்த ரோடுமே போட்டதே இல்லை. நாங்கள் கேட்டால் முன்னாடி 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்துச்சுன்னு டிஎம்கே சொன்னாங்க. டிஎம்கேக்காரங்க 3 தடவை ஜெயிச்சவங்களை கேட்டால் ஓட்டு போடுங்க நாங்கள் போடுறோம்ன்றாங்க. திருப்பி ஓட்டு போட்ட பிறகு கேட்டால் நீங்கன்னா ஓசியாவை ஓட்டு போட்டீங்க, நாங்கள் துட்டு கொடுத்தா நீங்கள் ஓட்டு போட்டீங்க வராதிங்கன்றாங்க. துட்டு நாங்கள் மலைவாழ் மக்கள் என்ன செய்கிறோம், மழையை எதிர்பார்த்து விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். அப்போ அந்த வேலையை எடுத்துகிட்டு வரனால துட்டு கொடுத்தா நாங்கள் வாங்கத்தையும் செய்வோம். துட்டு வாங்கினால அதுக்கு வீட்டில் அதோட கிளைச்சாளர்கள் அது உறுப்பினர்கள்லாம் வீட்டில் சத்தம் போடுறாங்க. ஏன் துட்டு வாங்கினீங்க, ஏன் ஓட்டு போடலன்னு சத்தம் போடுறாங்க. இப்படியே அரசியல்வாதி ஒரு பக்கம். ரேஷன் கார்டில் இலவசம் தராங்கன்னு போனால் அங்கே எடையை குறைக்கிறாங்க. ஒரு உறுப்பினருக்கு வீட்டில் அரிசியை தவிர வேறு எதுவுமே நாங்கள் போட மாட்டோம் தெரிஞ்ச பாருன்றாங்க. நல்ல அரிசியை பூரா விற்றுறாங்க. குண்டு அரிசியத்தை எங்களுக்கு போடுறாங்க. எதிர்த்து கேட்டேன் உள்ளே எதிர்த்து கேட்டமாக்க போனக்கன்னா பொம்பளை காரியத்தனம் சண்டைக்கு வராங்க. இப்படி ஒரு பக்கம் உணவுத்துறையில் ஒரு பக்கம் இடைஞ்சல், வனத்துறை ஒரு பக்கம் இடைஞ்சல், போக்குவரத்து துறையில் பாதை போட மாட்டேன் இது ஃபாரஸ்ட் நிலம்ன்றாங்க. அப்படி ஒவ்வொரு பக்கமாக இடைஞ்சல் கொடுத்துட்டே வராங்க. நாங்களாம் வெளியில் போகட்டு இது போங்கன்னு சொல்லி ஃபாரஸ்ட்காரங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இனி போக மாட்டோம். பகுதி மக்கள் இந்த பகுதியை விட்டுட்டு வேற பகுதி போய் வாழ்வாதாரமே கிடையாது. எங்களுக்கு இந்த பகுதியை தான் வாழவே முடியும். சனம் பூரா எங்கன போய் தங்கும். அந்த பிள்ளைங்க பூரா எங்கன போய் பள்ளிக்கூடம் படிக்கும், எங்கன பால் வாடிக்கு போகும். நாங்கள் கலடு கட்டையெல்லாம் அந்த ஊரில் போய் என்ன வேலை செஞ்சு பழப்போம். நாங்கள் இந்த உழவு மரம் மிஞ்சின் மரத்தை வச்சு அதை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு மலைக்குள்ளே போகிறோமா செடிக்குள்ளே போகிறோமா அவங்க வனத்தை நாங்கள் அழிக்கிறோமா. எங்கள் ஊர் சனங்க அழிக்குது. இந்த சுத்துப்பட்டி கிராமத்தில் கூட எங்கள் வனத்தை அழிக்கிறாங்களா? உங்களுக்கு எதுவும் ஃபாரஸ்ட்டுக்கு சேவை வருதா? நாங்கள் எங்கேயும் போக முடியாது. இப்போ இந்த ஊரில் இருப்போம். எங்களை இந்த காற்று விட்டு நாங்கள் கிட்ட போக முடியாது. காற்று விட்டு எங்களால் போக முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி காற்று விட்டு வெளியே இருந்தால் நீங்கள் சுற்றி போச்சுன்னா நீங்கள் காற்று இருக்கீங்க. அதுக்கு இல்லை ஒரு வருஷம் மண்ணுனாலும் இந்த மண்ணை எடுத்து என் உயிர் போகும். அதுக்கு இல்லை நாம் போக மாட்டேன் இந்த ஊர் மக்கள் ஊரை போகாதுங்க.
அப்படி வந்தவங்க பூராமே ஆட்சி ஆண்டவங்க பூரா காசுகளை வாங்கிட்டு வனத்துகளை வெட்டுங்கண்டு எங்களை பூராமே அந்த எங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் காசு வாங்கிக்கிட்டு வனத்தை வெட்ட வச்சுருக்காங்க. வெட்டிட்டோம். ரேஷன் கடை வந்துருச்சு, பள்ளிக்கூடம் வந்துருச்சு, பஸ் வசதி வந்துருச்சு, 96லே பஸ் வசதி வந்துருச்சு. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையுமே பிடுங்கண்டா நாங்கள் என்ன செய்யுது? கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் உள்ளே இருக்காங்க. எங்கள் பசங்களாம் போய் நாட்டுக்காக வந்து அங்கே உயிரை கொடுக்க போயிருக்காங்க. ஆனால் எங்களை உயிரை பிடுங்க வந்திருக்கீங்களே. இன்னைக்கு வந்து தேனி வருசநாடு பகுதியை சுற்றியுள்ள ஒரு 98 கிராம மக்களை அங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. அப்படி ஆகஸ்ட் 28க்குள்ளே வந்து அவங்க வெளியேறலைன்னா துணை ராணுவத்தை வச்சு வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு வந்து இந்த உத்தரவு இருக்குல்ல. அப்போ இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வந்து இன்றைக்கி யாருக்காக இருக்குது? தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்க அந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறப்ப இந்த மாதிரி ஒரு அரசோட உயர்நீதிமன்றத்தோட வந்து உத்தரவு வரப்ப இதுக்கு எதிராக வந்து நீ கண்டனம் தெரிவிக்காமல் அமைதி காக்கிறதுன்றது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஐயோக்கியத்தனம். அப்போ மக்கள் வந்து செத்துட்டு போட்டோமா? இல்லை மக்களோட வந்து மக்களை பற்றி வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இப்படி ஒரு ஆட்சியில் வந்து அமர்ந்துக்கிட்டு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குறோன்னா அப்போ மக்கள் வந்து செத்ததுக்கப்புறமா வந்து இவர்கள் வந்து போய் பார்க்க போகிறாங்க. இங்கே இருக்க வனப்பகுதிகளில் இருக்க மலைவாழ் மக்களை வந்து இன்றைக்கி வெளியேற்றிட்டு இங்கே அரசு வந்து என்ன செய்ய போகுது? இப்போ புலிகள் காப்பகம்னு வந்து சும்மா மக்களை ஒரு ஏமாத்துகிற ஒரு இதுதான். ஏன்னா இன்றைக்கி பல மலைப்பகுதிகளில் இருக்க மலைவாழ் மக்களை இன்றைக்கி சத்தீஸ்கராக இருக்கட்டும், மணிப்பூராக இருக்கட்டும், அங்கே இருக்க மக்களை வந்து வெளியேற்றிட்டு அங்கே இருக்க கனிம வளங்களையும் அங்கே இருக்க வந்து இடங்களையும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும் அப்படின்னு இன்றைக்கி கார்ப்பரேட்டுகள்கிட்ட தூக்கி கொடுக்குற வேலையை தான் இன்றைக்கி வந்து இந்த அரசுன்றது ஒன்றிய அரசு வந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக அதை செஞ்சிட்ருக்கு, இந்த பாசிச மோடி அரசு. அப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மாஞ்சோலையாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து இங்கே வருசநாடு பகுதியில் இருக்க 98 கிராமங்களையும் வந்து மக்களை வந்து வெளியேற்ற ஒரு நடவடிக்கையாக தான் வந்து இதை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த அரசு வந்து மக்களோட பிரச்சனையில் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து உடனே வந்து தீர்வு காணணும் அப்படின்றதான். இப்போ மக்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இந்த தீர்ப்புக்கு வந்து மறுசீராய்வு மனு வந்து தாக்கல் செஞ்சு உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இதை வந்து தாவேக்கா அரசு வந்து உடனே வந்து தலையிட்டு இந்த நடவடிக்கை எடுக்குவதற்கான முயற்சிகளை வந்து உடனே வந்து தொடங்கணும் அப்படின்றதான் வந்து அந்த மக்களோட கோரிக்கை. இதை உடனே வந்து செய்யணும் அப்படின்றது. இப்போ இதுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ச்சியாக நிற்கிறாங்க, போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களோட வந்து இன்றைக்கி ஜான சக்திகளும் இன்றைக்கி எங்களை போன்ற புரட்சிகர அமைப்புகள் அவர்கள் கூட வந்து நிற்கும். இந்த விஷயத்தில் மக்களதிகார கழகம் மேற்கு மாவட்டம் வந்து இதில் வந்து உறுதியாக நின்று அந்த மக்கள் கூட நின்று போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வந்து அவர்களுக்கு துணை நிற்போம். இந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெற செய்வோம்.